ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கட்நாயக்கா வீட்டிலருந்து வல்லடுத்துறை வீட்டுக்கு போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா. சூட்கேஸ், அதுக்கப்புறம் சமைக்கிற பொருள் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே காரில் லோட் பண்ணுறோம். நல்ல மழை எங்களுக்கு கட்நாயக்காவில் இன்றைக்கி. ஸோ எல்லாமே லோட் பண்ணிவிட்டு காரை உள்ளே வச்சு தான் லோட் பண்ணோம். பட் இம்மீடியட்டாக வெளியே எடுத்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு தென்னை மரம் மேலே கரெக்டாக கார் மேலேயே விழுகும். இல்லாட்டி தேங்காய் எப்போ விழுகும்னு தெரியாது. அப்படியே கிளம்பியாச்சு எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு. எப்படி நம்ம ஊரில் எல்லோரும் சென்னையிலேருந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்களோ பொங்கல் தீபாவளிக்கு, நாங்களும் பூர்வீக ஊரான வல்லடுத்துறைக்கு, இவரோட ஊர் வல்லடுத்துறை, எனக்கு பக்கத்தில் மயிலட்டி. ஸோ அங்கே கிளம்பியாச்சு. வல்லடுத்துறையில் தான் வீடு இருக்குது. ஸோ பூர்வீக வீட்டுக்கு பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. போகிற வழியில் பசிக்கும்ல காலையில். காலையில் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ ரோல்ஸ், கட்லெட், ரெட் கலர் போட்டிருக்கீங்களா வாங்கிட்டு கால்டனில் ஒரு நெஸ்கஃபே 3 பேருக்கு வாங்கினோம். அது 1200 கிட்ட பில் வந்தது. இதுதான் நல்ல ஃபுட், ஈஸியான ஃபுட், சாப்பிட்டு உடனே கிளம்புறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்ரீலங்காவில் ஆரஞ்சஸில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் நிறைய ஆரஞ்சு. இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் நாங்கள் வந்து பார்த்தோம், நிறைய ஆரஞ்சஸ் இருக்குது. பட் ரேட்டு கட்டுப்படி ஆகலை இவங்க விற்கிற ரேட்டு. அதே மாதிரி சோளம் அவிச்சு விற்பாங்க, கடலை அவிச்சு விற்பாங்க, வேறு நிறைய ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இளநீ இருக்கும். உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டே போகலாம். சுட சுட அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். போய் பார்க்கலாமா? போகிற வழி எல்லாமே 2 பக்கமும் தென்னை மரம் நிறைய இருக்கும். ஸோ ஸ்ரீலங்கானாலே தேங்காய் தான். ஸோ தேங்காய்க்காண்டி 2 பக்கமும் தென்னை மரம், குட்டி மரத்துலேருந்து பெரிய மரம் வரைக்கும் நிறையா இருக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். டிராஃபிக் சிக்னலில் நிற்க மாட்டாங்க. பட் ரோட்டில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஒரு 2 பேர் நிற்பாங்க. உங்களுக்கு ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. சில பேர் செக் பண்ணுவாங்க, சில பேர் வேறு மாதிரியாக வாங்கிட்டும் அனுப்புவாங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி வாங்கினாங்கன்னா நம்ம 100 கிலோமீட்டர்ஸ்லேயும் போகலாம், 200 கிலோமீட்டர்ஸ்லேயும் போகலாம். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. டாக்குமெண்ட்ஸை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டி சம்திங் எழுதி நம்ம ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நியர்லி ஒரு 3500 கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக எஸ்கேப் ஆகிற வழியை யோசிச்சு எஸ்கேப் ஆயிடணும். ஸ்ரீலங்கா நியூஸ் அது ஹோட்டல்ஸ் எல்லாமே பெட்ரோல் தட்டுப்பாடுங்க. சும்மா போனோம், சும்மா ஆட்டி ஃபுல் கேனா ஃபில் பண்ணது இங்கே தான் ஆட்டி இதுக்கு போட்டு போய்
இங்கே பெட்ரோல் விலை 309, அதாவது 309 ரூபா. 92, 95 2 கிரேடில் இருக்குது. ஸோ 92 பெட்ரோல் வந்து 309 ரூபா. 309 1 லிட்டரோட ப்ரைஸ். இன்னும் லேடிஸ் தான் இருக்கா? மும்பை தான் 371 ரூபாயா இப்போ? இல்லை, பெட்ரோல் இங்கிட்டு 309. இன்ஜின் நிப்பாடியாச்சா? இன்ஜின் நிப்பாடிக்கோ. காலையில் கம்மியாக ஷார்ட்டேஜ் ஐட்டமாக சாப்பிட்டதுனால சீக்கிரமே பசிச்சிடுச்சு. அன்றாதபுரம்ன்ற ஏரியாவில் வண்டியை நிப்பாட்டி சாப்பிடுவோம். இது வந்து நம்பர் 1 ஹோட்டல் நாங்கள் நிப்பாட்டினது. ஸோ நிப்பாட்டிட்டு உள்ளே போனோம். ஹோட்டலும் பிடிச்சிருந்தது, ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. பட் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் குரூப்பு ஹோட்டல்லேருந்து வந்து இறங்கியிருக்காங்க. அதனால ஃபுல் ரஷ். இதில் சாப்பிட்டு கிளம்பணும்னா 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அதனால அப்படியே ஓடி வந்து இது கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு இந்தியன் ஃபுட் ஹோட்டல் இதுக்கு உள்ளே போனோம். செகண்ட் ஹோட்டல் உள்ளே போயாச்சு. எனக்கு கார்டு வந்துடுச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. கொரியன் ஜாப்பனீஸ் ஃபுட். சரி, சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா வெயிட்டர் வரவே இல்லை. நம்ம ஆளுக்கு கடுப்பாயிருச்சு. என்ன பில்லு வர போதோ தெரியாது. இங்கே எப்படி உட்காந்து சாப்பிட்றதுன்னு கிளம்பியாச்சு. ஸோ 2வது சாப்பாடும் கோவிந்தா. சிக்கன் கொண்டா ஒரு 7 ஒரு 12 1000 எவ்வளோ வந்து மக்களே 2 கடை ஏறி இறங்கியாச்சு. இந்த மனுஷன் சோறு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அப்படி இல்லை, சோத்து கிடையாது. இங்கெல்லாம் சாப்பிட்டா 2 நாள் ஆகும் ஊர் போய் சேர்றதுக்கு. 3வது ஒரு கடைக்கு வந்து அவர் ரைஸ் அண்ட் கறி சாப்பிட நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி டீ ஒன்று சூப்பராக கொடுத்தாங்க. ஹோட்டல் நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போகிறாக்கள் ஹோட்டலில் காட்டு சாப்பிடலாம். காசும் ரீசனபிள், சுத்தமாக இருக்குது, கை கழுவுற இடம்லாம் இருக்குது, நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பாடு. வவுனியாவிலேருந்து கிளிநொச்சி போகிறதுக்குள்ள நடு ரோட்டில் மாடு இப்படி தான் நிற்கும். எல்லா ஆக்சிடென்ட்டுக்கு காரணமுமே இந்த மாடு தான். மாடு ஓனரை தூக்கி எல்லாரையும் ஜெயிலில் போட்டால் தான் இந்த கவர்மெண்ட் செஞ்சாதான் எல்லாருக்கும் நல்லது. மாடு ஓனரை பிடிச்சி நுழைக்கு முன்னால நிறுத்துவோம். எங்கே நிறுத்தணும்பா? மாட்டு ஓனரை நுழைக்கு முன்னால ஸ்பீட்டாக வர நுழைக்கு முன்னால நிறுத்தினா தான் மாட்டு ஓனர் நிறுத்துவார். இதை பாருங்க மாடு என்ன செய்யுதுன்னு பாருங்க மக்களே. நைட்டில் வந்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஒன்றுமே கண்ணு தெரியாது. பல ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், எல்லாரும் சாகிறது காரணம் இந்த மாடு நடு ரோட்டில் இருக்கிறது. மாங்குளத்துக்கிட்ட இப்போ மாடு இப்படி ஹாயான வாக்கிங் போகிறாங்க. இந்த ரோட் ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். வவுனியா டு கிளிநொச்சி ரோட். பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரைவ் பண்ணுறவங்க பக்கா கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறப்ப தெரியாது. பகல் டைமில், நைட் டைமில் கூட லைட்டாக எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு தெரியும். பகல் டைமில் ஓவர்டேக் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ரோட்டில். பாருங்க, உங்களுக்கு ஒட்டு வானம் தெரியல. நைட்டில் வாரீங்க, இப்போ கிடங்கில் பாருங்க. இப்போ வர தரமும் வானம் இப்போ வானம் இப்போ வருது. இப்போ உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கும் தெரியல பாருங்க. இப்பயே தெரியல, பகல் வீட்டுமே தெரியாது.
சூப்பர். கண்ணு எப்படி எந்த ஏரியா இது? இங்க பாருங்க மக்களே எப்படி போய்கிட்டு இருக்கு மாடுன்னு. இவருதான் மாடு மேய்க்கிறவரா? இல்ல, அவர்தான் மாடு மேய்க்கிறவரு. ரோட்ல நல்ல நடு ரோட்ல மேய்க்கிறாரு. போலீஸ் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்மள 4 தடவை வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. இது எக்கச்சி சந்தியில மாடு எவ்வளவு போகுதுன்னு பாருங்க மக்களே. வண்டிக்காரவங்க மெதுவா போங்க, மாடு நாங்க தான் போவோம் ரோட்ல, நீங்க ஓரமா போங்க வண்டியில. இந்த மாட்டுக்காரரை தேடி யாராவது பார்த்து நல்ல மரியாதை கொடுக்கணும் அவருக்கு. இதுதான் திரியாயம்மன் போற வழி, ஒன் ஆஃப் த ரோட். சரி, வீட்டுக்கு போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமே, அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி ஏற்றுவோம், டீ குடிப்போம், நெஸ்கஃபே குடிப்போமேன்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். எந்த இடம்னு பார்த்தா இது எழுது மட்டு வாழ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கனக்குள்ளே காருக்கு கொஞ்சம் பெட்ரோலும் போட்டுட்டு நமக்கு பெட்ரோல் அடிப்போம், ஒரு காஃபியை குடிப்போம் அப்படின்னு பார்த்தா ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. எழுது மட்டுவால் முகமாலைக்கு நடுவில் இந்த ஹோட்டல் இருந்தது. பையன் போய் இப்போ நெஸ்கஃபே கேட்க போயிட்டாரு. நெஸ்டி நல்லா இருக்கா? அப்போ ஏன் ஆர்டர் பண்ணீங்க? நெஸ்டி எப்படி இருக்கு? சரியில்லை. உள்ள போய் கடையில் கேட்டு பொருள் இல்லாட்டி வந்துடணும், பேசாம வாங்கக்கூடாது. வல்லடித்துறை சந்திக்கு வந்தாச்சு. இனி சீட் பெல்ட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பட்டத்து விழாக்கெல்லாம் கட்டு ஜோடி வருது. ஓகே ஓகே. இந்த இந்த கடை இருக்கு, இந்த கடை இருக்குல்ல, எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபுல்லா கட்டிட்டாங்க. அப்படி இல்ல, இங்க ஊழல் வருது. எப்படி இடங்கள் ரோடு போட்டாச்சு. எல்லாம் ஃபுல் நகரண்டாங்க. ஒரு முறை நாங்கள் தர அப்படி கிடக்கு. நாங்கள் மேட்டு மேலே இருக்கிறோம். ரோடு போட்டாச்சு எங்களுக்கு. வீட்டு கதவை திறந்து உள்ளே வரும்போதே சந்தோஷமாக இருக்கும். நல்ல கடல் காற்றடிக்கும். இப்போ வாடை காற்றடிக்குது. எப்படி எல்லாருக்கும் சென்னையிலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போனால் ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எங்களுக்கு கட்நாயக்கா ஒரு ஒர்க் பிளேஸ், அங்கே ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே பிஸ்னஸை பார்த்துட்டு அப்படியே போகுது. பட் சொந்த ஊர் தான் எப்பயும் ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கடல்லேருந்து வீடு ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். குட்டியாக இருந்த நாய்ங்கெல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ எங்களை பார்த்தோன்னே சவுண்டு கொடுக்குது. அது ஐடென்டிஃபை பண்ணிருச்சு எங்களை. வணக்கம், வந்துட்டேன் நாங்கள்.
நாங்கள் பாதி தான் கான்க்ரீட் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு என்ன டிசைன் பண்ணலான்னு 2 பேரும் யோசிக்கிறோம். 2 பேருக்கும் இன்னும் ஒரு முடிவு வராமல் அப்படியே ஃப்ரண்ட் டிசைனை பண்ணாமல் வச்சுருக்கோம். அப்படி நாய்ப்பிள்ளை குட்டியாக இருந்தவர் வளர்ந்துட்டார். இப்போ குலைச்சி கொண்டு வந்தவர் அவர். ஒரு வாழை ஆடுந்த பாருங்க. குட்டியெல்லாம் இங்கே வச்சு உருவாகும். நாய் கேட்குது. வீட்டுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் வரக்கூடாது, சரியா? சரி 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 சரிங்க செல்லக்குட்டி. சரி 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 செல்லக்குட்டிக்கு சாப்பாடு வரும், சரியா? அதான் இங்கே வந்து சாப்பிடும்ல என்கிட்ட. கரெக்டாக வந்துருச்சு தேடி வீட்டுக்குள்ளே. சாப்பாடுக்கு வைப்போம், நைட்டுக்கு வைப்போம், நாளைக்கு வைப்போம், டெய்லி 10 நாள் வைப்போம். இனி இப்போ உங்களை முடிக்குது.